திஸ் இஸ் என்ஃபீல்ட் யூசர் என்கேங்க. நம்ம நேட்டிவ்க்கு ஆக்சுவலாக வந்தாச்சு. அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த பின் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. அதில் என்ன ஸ்பெஷல்ரா நியூ தாண்டா வந்த அப்படின்னு நினைப்பீங்க. பட் அதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது, ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்மளோட ஃப்ரெண்டோட மில்லுக்கு தாங்க ஆக்சுவலாக வந்திருக்கோம். எதுக்காக வந்தோம்னா ஒரு சூப்பர் பைக் எடுத்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும், சர்வீஸ் பண்ணலன்னா பிரச்சனை வரும், இன்னொன்று எவ்வளோ மெயின்டெனன்ஸ், இது என்ன ஏது A to Z எல்லாமே பார்க்க போகிறோம். அது என்ன சூப்பர் பைக்குன்றதை நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க, ஆல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் அவங்க வரும். ஓகே, நம்ம சூப்பர் பைக் பார்ப்போம். இப்போ சூப்பர் பைக் இப்போ காமிக்கிறேன்னா அது இதுதாங்க. Z900 எல்லாருக்கும் தெரிஞ்ச வண்டி, ரொம்ப ஒரு ஃபேமஸான இருக்கிற வண்டி. Z900 ஒரு ரா பவர் தரக்கூட வண்டி, எல்லாருக்குமே தெரியும். இந்த வண்டியில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இதோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் காசு எவ்வளோ ஆச்சு, இது என்ன மாடல் எல்லாமே நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இது கவாஸ்கி Z900. இதோட ஆன் ரோடு ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னா 10 lakhs கிட்ட வருது. 2000 ஐ திங்க் 19 எடிஷன். இது BS4 மாடலுங்க இது Z900. அப்புறமா வந்துட்டு இதில் எக்ஸாஸ்ட்டும் போட்டிருக்காங்க, SC ப்ராடக்டோட எக்ஸாஸ்ட்டு. ஃபுல் சிஸ்டம் இல்லை, ஸ்லிப்பான் தான் போட்டிருக்காங்க. அப்புறமா வந்துட்டு இது ஸ்லைடர் போட்டிருக்காங்க, ஃப்ரண்ட் ஸ்லைடரும் போட்டிருக்காங்க. வண்டி சும்மா தரமாகுது. தரமாக இருந்தாலும் இதில் Z900 வாங்கினா என்ன ஒரு பிரச்சனை வருது, இன்னொன்று மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் தான் என்ன பிரச்சனை வருது, இன்னொன்று வந்துட்டு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் காஸ்ட்லேருந்து எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், கேளுங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஆக்சுவலாக இப்போ எவ்வளோ ஓடி இருக்கு நான் வண்டி, ஐயோ சாவி எங்கே இருக்கா, சரி லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்துட்டு ஆஸ் எவ்ரி ஒன் நோஸ் 1000 kilometer பண்ணோம். எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னு நான் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், எவ்வளோ காஸ்ட் ஆச்சுடான்னு. 12,000 ஆச்சுடா கரெக்டாக எனக்கு. நான் ஹேர் ஃபில்டர், இன்ஜின் ஆயில், நார்மல் சர்வீஸ் பண்ணுறது 12,000 ஸ்டார்டிங். அப்படி இல்லைனாலும் ஷோரூமில் வந்துட்டு கிளைம் பண்ணுறது எவ்வளோ பண்ணுறாங்கன்னா 8,000 to 10,000 பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் 12,000 ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸோட காஸ்ட்டு. இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு என்ன ஹியூஜ் மெயின்டெனன்ஸ் இருக்குன்னா சர்வீஸ் தான். இதை பொறுத்த வரைக்கும் எல்லா சூப்பர் பைக்லையும் ஹியூஜ் மெயின்டெனன்ஸ் என்னென்னா சர்வீஸ் தான், அதோட காஸ்ட் தான். இன்னொன்று என்னென்னா இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் பண்ணாமல் இருந்தால் எவ்வளோ இன்டூ 2 காஸ்ட் வைக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் இவன் ஆக்சுவலாக வந்துட்டு சர்வீஸ் பண்ணலை. இப்போது ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ் முடிஞ்சு தேர்ட் சர்வீஸ் ஆக்சுவலாக பண்ணாமல் இருந்து அவன் ஓட்டியிருக்கான். ஓட்டினதுனால என்ன ஆச்சுன்னா இன்ஜின் ஆயில் கொஞ்சம் கருகி போயிருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இருங்க. கருகலை வண்டி கீழே வந்துடும் பயமாக இருக்குது. கருகலை நல்லா தான் இருக்குது இன்ஜின் ஆயில் இப்போதைக்கு நல்லா இருக்குது. இன்னொன்று என்னென்னா பின்னாடி பிரேக்கோட இது இல்லைங்க. பாருங்கள், பிரேக் பாருங்கள் எவ்வளோ கீழே போகுது. நான் அதை ஆக்சுவலாக ஓட்டியும் பார்த்துட்டேன், இப்போ ஓட்ட முடியாது. ஆக்சுவலாக பின்னாடி பிரேக் ஆயிலும் இல்லை, மச்சான் எதுவும் பண்ணல, பிரேக் ஆயிலும் போடல. சரி அதெல்லாம் விடுங்க. சர்வீஸ் பண்ணாதனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல வந்துட்டு 4XCலேருந்து ஆயில் லீக் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. தெரியுதா, பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இதாகி 1 வாரம் ஆச்சு. 4XCலேருந்து ஆயில் லீக் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. அதனால் இதில் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால ப்ளஸ் வந்துட்டு இவன் என்ன பண்ணணும்னா செயின் ஸ்ப்ராக்கெட்டும் மாற்றணும். முன்னாடிக்கு இந்த டிஸ்க் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, 2 பிளேட்டு, அதுவும் ரெண்டுமே போயிடுச்சு. இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ரெண்டுமே போயிடுச்சு. இப்போது இதோட சிங்கிள் டிஸ்பிளேட்டோட காஸ்ட்டே இப்போ ரெண்டும் சேர்த்தே வந்துட்டு டிஸ்பிளேட் மாற்றணும்னா மட்டுமே 1 லட்ச ரூபா கிட்ட வருதுங்க. 1 lakh கிட்ட வெறும் டிஸ்பிளேட் மாற்றணும்னா மட்டுமே. செயின் ஸ்ப்ராக்கெட்டும் மாற்றணும்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து ஒரு 25,000 30,000 கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். டிஸ்பிளேட் ரெண்டுமே சேர்த்து ஒரு 1 lakh கிட்ட வருது. அப்புறமா பேக் டயரில் என்ன இருக்குன்னா ஸ்லைட்டாக ரிம் பெண்டு இருக்குது. பேக் டயரா ஃப்ரண்ட் டயரா சொன்னால் ஃப்ரண்ட் டயர் தான் நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டோ பேக்கோ 2 இதில் வந்துட்டு லைட்டாக ரிம் வந்துட்டு பெண்டாக இருக்குது. அதோட காஸ்ட் வந்துட்டு ரிம்மோட காஸ்ட் மட்டுமே வந்துட்டு 45,000 கிட்ட ஆகுதுங்க. Z900 ரிம் காஸ்ட் மட்டுமே. இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் தேர்ட் சர்வீஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா, மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ஓட்டிங்கன்னா எவ்வளோ ஆகுதுன்னா, அதான் டிஸ்பிளேட் 1 lakh, செயின் ஸ்ப்ராக்கெட் ஒரு 25,000 வச்சுப்போம் அப்ராக்சிமேட்டாக. அப்புறமா இன்ஜின் ஆயில் அதெல்லாம் மாற்றுறதுக்கு எல்லாம் ஒரு 12,000 ரூபா. எவ்வளோ ஆச்சு? 1,12,000 ப்ளஸ் ஒரு 25,000 அப்படியே கேல்குலேட் பண்ணிங்க. 1 lakh ஒரு 40,000 வச்சுக்கலாம் அப்ராக்சிமேட்டாக 40,000. அப்புறமா வந்துட்டு சில்லற செலவெல்லாம் சேர்த்து வந்துச்சுன்னா ஒரு 1,50,000 55,000 வச்சுக்கோங்க.
இதெல்லாம் பொறுத்து நம்ம ஷோரூமில் தந்தோன்னா 1 லேக் ஒரு 2 லேக்ஸ் கிட்ட ஆகும் கண்டிப்பாக. ஃபுல்லாக வந்துட்டு இதை ஃபுல்லாக இப்போது கம்ப்ளீட்டாக நீங்கள் ரீஸ்டோர் பண்ணால் ஷோரூமில் கொடுத்தா, இதே நம்ம தனியாக எடுத்துன்னு போய் கொடுத்தா மேபி கம்மி ஆகலாம். ஷோரூமில் கொடுத்தா ஜென்ரலாகவே காஸ்ட் அதிகமாகும். ஏன்னா உள்ள வண்டி ஃபுல்லாக வந்துட்டு சென்சார் வண்டி ஆக்சுவலாக ஃபுல்லாக, அதனால் வந்துட்டு டிஜிட்டல் அனலாக் இல்லையா அது. ஓகே நார்மல் ஸ்பீடோமீட்டர். நான் சாவி எடுத்துகிட்டு வரேன், ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா சிங்கத்தை வெயில் எடுத்துகிட்டு வந்து சத்தம் போடாமல் விட்டுட்டோன்னா நல்லா இருக்காது. ஸோ நான் சாவி எடுத்து வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறேன். இது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்கணும்னு காமிக்கிறேன். இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொன்னது என்னென்னா, மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் விட்டால் இவ்வளோ காஸ்ட் ஆகுது, ஃபஸ்ட் சர்வீஸில் இவ்வளோ காஸ்ட் ஆகுது. ஸோ சூப்பர் பைக் வாங்குறது பெருசு இல்லை, மெயின்டைன் பண்ணுறது தான் கஷ்டம். இவன் ஏன் பண்ணலைன்னா, இவனை வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஹோல்டர் இவன், என் ஃப்ரெண்டு. ஸோ அவனுக்கு டைம் இல்லை இப்போதைக்கு. இவன் எடுத்துன்னு போய் பண்ணணும்னா ஒன்று பெங்களூர் போகணும், இல்லை கோயம்புத்தூர் போகணும், சிட்டி சைட்ஸ் போனால் தான் அவனால் பண்ண முடியும். ஸோ அவனுக்கு டைம் இல்லை, அதனால் அவன் பண்ணாமல் விட்ருக்கான். இருந்தால் டைம் இருந்தால் சூப்பராக மெயின்டைன் நல்லா தான் பண்ணியிருந்தான். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் செகண்ட் சர்வீஸ் வரைக்கும் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தான். பீஸ்ட் மாதிரி வண்டி பாயும் இது. இப்போதைக்கு அவன் டைம் இருந்ததுனால மெயின்டைன் பண்ணல. நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணலான்னா, சாவி எடுத்து வந்து ஆன் பண்ணிவிடுவோம், அப்படியே மச்சானையும் காமிச்சிடுவோம், என் ஃப்ரெண்டுங்களையும் காமிச்சிடுறேங்க உங்களுக்கு. இவர் தான் C900 ஹோல்டர். ஆக்சுவலாக இவர் தான் ஓனரு. ஆக்சுவலாக இவங்ககிட்ட புல்லட் இருக்குது, ஸ்கூட்டி வச்சுருக்கான், RX வச்சுருக்கான். இங்கே பாருங்கள், ஓனர் உள்ளே உட்காந்துக்கிறாரு. இவன் தான் மச்சான். Z900 சாவி இருக்கா? சும்மா ஆன் பண்ணுறேன். வீடியோ ஓடி இருக்கிறதுனால ரொம்ப டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறானுங்க. வீடியோ ஓட அவங்க மச்சான் கணக்கு பார்த்துருக்கிறான். இப்போது அவன் ஆக்சுவலாகவே ஃபுல் பிஸிங்க. நம்மளுக்காக தான் வந்துட்டு மிஷின் ஃபுல்லாக நிறுத்தி வச்சுருக்கான். நீ வீடியோ பண்ணுறேன்னு சொன்னேன் நான், அதனால் மிஷின் ஃபுல்லாக நிறுத்தி வச்சுருக்கான். செருப்பு மாற்றி போட்டுன்னு வந்துட்டனோ பாருங்கள். என் ஃப்ரெண்டோட செருப்பு போட்டுன்னு வந்தேன், என் கால் நிலைமையை பாருங்கள். செருப்பாடா வச்சுன்னுக்கிற. பீஸ்ட் இன் ஆன் மூட். தெரியுதான்னு தெரில உங்களுக்கு, வெயில் அடிக்குது, கரெக்டாக தெரியுதான்? தெரியுது. எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா 27,952 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 27,952 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த இதுலேருந்து அவங்க சர்வீஸ் பண்ணல இதுக்கு முன்னாடி இருந்து. இப்போ ஓடி இருக்க கிலோமீட்டர் இவ்வளோ. ஆன் ஆயிடுச்சு பாருங்க, பீஸ்ட் இன் ஆட். இதுதான் சவுண்ட். ஆக்சுவலாக இங்கேருந்து தான் 4 கையில் ஆக்சுவலாக லீக் ஆகுதுன்னு சொன்னால், ஆன் பண்ணி ஓட்டினா இங்கேருந்து தான் லீக் ஆகுதுன்னா, ஸோ நம்ம ஓட்ட தேவையில்லை இப்போதைக்கு. இப்படி தான் நம்ம ஆஃப் பண்ணி போகலாம், வீடியோ கரெக்டாக கிளியராக கேட்காது. இது தாங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். C900 நம்மளால் வாங்க முடியும், கண்டிப்பாக ஒரு நாள் வாங்குவோம். பட் இப்போதைக்கு நம்மளால் காமிக்க மட்டும் தான் முடிஞ்சிச்சு. என்னால் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இவ்வளோ தாங்க இந்த வீடியோ. ஸோ சூப்பர் பைக் வாங்குறது பெருசு இல்லை, மெயின்டைன் பண்ண முடிஞ்சால் வாங்க, இல்லை வாங்காதீங்க. பிரேக் ஆயிலும் சுத்தமாக இல்லை பாருங்கள். ஆமாம். ஸோ தட்ஸ் ஆல். இந்த மாதிரி நிறைய சூப்பர் பைக் பற்றியும் நிறைய என்னோடய வீடியோஸ் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் தட்டிக்கோங்க. ஓகேங்க, ஸ்டே டியூன்ட்.